Hi, my dear beautiful people in the world. Good morning. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே, வணக்கத்துக்குரியவர்களே வணக்கம். ஒரு அருமையான ஒரு ஜின் கதை. ரொம்ப முக்கியம் இது. ஆமா, கடவுள் இருக்கிறாரா, இல்லையா என்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்று நேற்று முன்றாம் அத ஓடுது. மனிதன் தோன்றி 33,000 ஆண்டுகள் ஆகிறது. 18,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த உலகம் அழியும் சொல்லி ஒரு ஆய்வு ஒன்று சொல்லுது. அப்படி பார்க்க போனால் இது 18,000 ஆண்டுகளின் இறுதியில் இருக்கிறது. புரியலையா? 33,000 ஆண்டுகள் மனுஷன் தோன்றி 18,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த உலகம் அழியுமா? அப்போ இந்த 2026 இருக்குதுல்ல, இந்த 18,000 இருக்குதுல்ல, இந்த கடைசியில் இருக்குதுப்பா, நுனி இழுகுதுப்பா. எப்படி சினிமா படுதோ அப்படி நுனியில் உட்காந்துன்னு பார்ப்பேன். அப்படி 2026 டிசம்பர் மாதம் பார்க்க போகிறோம். பாரு 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 நல்லா பாரு, பயச பாரு, கரூரை எண்ணி பாரு. சரி, அதை விடு, இதை பாரு. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற அந்த ஜென் கதைக்கு வந்துடுவோம். ஒரு ஞானி ஒருத்தர், ஆமாம், புத்த ஞானி, ஜென் கதை தான். அவர் மடாலயத்தில் உட்காந்துன்னுக்கிறாரு. அங்கேருந்து ஒருத்தன் வரான், வந்துட்டு சும்மா இருக்க மாட்டாமல் அவரை நோண்டுறான். கடவுள் ஆமாம் இருக்கிறாரா, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாரு. இவர் தான் ஞானியாச்சு, ஜானியாச்சு. அப்போ சொல்கிறாரு, மேலே உட்கார், இந்த சேரில் உட்கார் அப்படின்ற அந்த சேரில் அவன் உட்காடுறான். இப்போ நீ உக்காந்துருக்கிறியே, இந்த சேர் வலதுபுறம் இருக்கிறதா அல்லது இடதுபுறம் இருக்கிறதா அப்படி கேட்குறாரு. யார்? ஞானி கேட்குறாரு. யார்கிட்ட? வந்தான ஒரு கிறுக்கன், கடவுள் இருக்கிறாரா உன் கருத்து என்னான்னு கேட்டானே, அவங்ககிட்ட தான் கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஏன்னா நீ பெரிய ஞானி சாணி சாணி மாட்டு சாணி அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு கேட்குறேன். ஏன்னா என் கேள்வி கேட்குறேன் நீ? நான் சேருடைய நடுவில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னா. அப்போ சொல்ல அறிவு கட்டவனை, கடவுள் தன்மையை அறிந்து கொண்டு அது வலதுலையும் இல்லை, நீ எங்கே உக்காந்துருக்கிறன்னு கேட்டேன். ஆமாம் வலதில் உட்காந்துருக்கிறியா இடத்துல உட்காந்துருக்கிறியான்னு கேட்டேன். இல்லை, நான் நடுவில், சேரின் நடுவில் உட்காந்துருக்கிறேன் என்று சொன்னிய அறிவு கட்டவனே, கடவுளை நன்றாக அறிந்து கொண்டு இருக்கிறாயே முட்டாள். அவன் பெஜாராயிட்டான். அதனால் கடவுள் இங்கே இருக்கிறாருப்பா, இங்கே இருக்கிற கோயில் கீழ் மயிறு கீழ் அன்னதானம் மயிறு தானம் ஓட்டதானம் கெட்ட வார்த்தை வந்துடும் எனக்கு, கெட்ட வார்த்தை. இயேசுநாதர் அடிக்கிறார், என் தகப்பன் வாழும் ஆலயத்தை வியாபார கூடமாக மாற்றிட்டீங்களே. 2026